ஹலோ சார், குட் மார்னிங். ஆடியோ கேக்குதா? குட் மார்னிங் சார். ஆடியோ கேக்குது சார். ஓகே சார். ரோட்டரி இறை வணக்கம் வாசிச்சலாமா? ஒரு நிமிஷம் சொல்றேன் இருங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். நன்றி சிதம்பரம் சங்கம். நன்றி சிதம்பரம் மிட்டவுன் ரோட்டரி சங்கம். சார், இங்க தலைவர் ஸ்ரீபூஷணன் தலைவரா? செக்ரட்டரி. தேங்க்யூ சார். அவர் என்னைக்குமே தலைவர். செக்ரட்டரி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரோட்டரி குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தலைவரே. அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் செங்குட்டோன் அவர்கள் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் 2.1 இந்த இயற்கையின் வாழ்வியல் முறை உன்னுடன் இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவி ஆளுநர் ருட்டேரியனார் சம்பத் அவர்களையும், ஜோன் 14 உதவி ஆளுநர் ருட்டேரியன் ப்ரொஃபசர் பி சுனில்குமார் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் செயலாளர் ருட்டேரியன் சிவசங்கர் அவர்களையும், காலை சக்கரம் திட்டத்தின் தலைவர் ருட்டேரியன் ஆர் குணபாலன் ஐயா அவர்களையும் இரண்டாவது நாளாக நம்முடன் திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் மிட்டவுன் சங்கத்தின் தலைவர் ருட்டேரியன் கே நிர்மலா அவர்களையும், செயலாளர் ருட்டேரியன் கே நடராஜன் அவர்களையும், நமக்கு ஆசனங்களை மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கும் நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும், இந்த சிறப்பு அழைப்பாளராக நுங்கு உணவு குறித்த விளக்கங்களை அளிக்க இருக்கின்ற திருமதி அகிலா குணாளன் அம்மா அவர்களையும், மேலும் இக்குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக என வரவேற்று தொடர்ந்து திட்டத்தை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிகழ்ச்சிய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் மிட்டவுன் சங்கத்தின் செயலாளர் ரோட்டரியன் நடராஜன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நன்றி. ரோட்டரி இறை வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனே, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனத்தின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேரூன்ற செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல் எண்ணங்களை உருவாக்கவும், சாதி மத இன நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனித நேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணரச் செய்யவும், ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனத்தில் வேரூன்ற செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருட்கடலாம் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகின்றோம். நன்றி ஐயா. நன்றி. ரோட்டரி வணக்கமாக ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் மிட்டவுன் சங்கத்தின் செயலாளர் ரோட்டரி நடராஜன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னு நேர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னு நேர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி.
வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். நம்ம செய்ய போற பயிற்சி சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் 12 நிலைகள் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஒரு 2 முறை ஆழமான மூச்சு காத்து இழுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றணும். சூரிய வணக்கத்தின் நன்மைகள்: கண் பார்வை திறன் அதிகரிக்கிறது, நரம்பு மண்டலம் பலமடைகிறது, மாதவிடாய் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது, ஆசனங்கள் செய்வதற்கு உடம்பு தயார்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக ஆசனம், அதோமுக ஆசனம். கால்கள் 1 அடி இடைவெளி வச்சுக்கிறோம். நல்லா மூச்சு காத்து இழுக்கிறோம். மூச்சு காத்து விட்டுக்கிட்டே நம்ம கீழே போறோம். தலையை நேர வச்சுக்கிறோம். 10 எண்ணிக்கை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. மெதுவா மேல வந்துடுறோம். ஒரு ஆழமான மூச்சு. இந்த ஆசனத்தின் நன்மைகள்: நினைவாற்றல் அதிகரிக்கிறது, நரம்பு மண்டலம் பலமடைகிறது, கை கால்கள் நல்ல உறுதியடைகிறது. அடுத்த ஆசனம் திரிகோணாசனம். கால்கள் ஒரு 3 அடி இடைவெளி வச்சுக்கிறோம். கைகள் தோள்பட்டைக்கு நேரா வச்சுக்கிறோம். வலதுபுறமா பார்க்கிறோம். அப்படியே இடது கை வலது கால் பெருவால் ஒட்டி இருக்கட்டும். வலது கையை மேல பார்க்கிறோம். உடம்பு 2 கால்களுக்கு நடுவால் இருக்கட்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நேர் வந்துடுறோம். இப்போ இடது கையை பார்க்கிறோம். அப்படியே வலது கை இடது கால் ஒட்டி இருக்கட்டும். இடது கை நடுவர மேல பார்க்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9,
10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு. இந்த திரிகோண ஆசனத்தின் நன்மைகள்: முதுகுத்தண்டு நன்றாக திருகப்படுகிறது, முதுகு வலி நம்மளுக்கு குணமடைகிறது. அடுத்ததாக கழுத்து வலி சரியாகிறது. ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். அமர்ந்த நிலை உட்கட்டாசனம். கால் ரெண்டை சேர்த்து வச்சுக்கிறோம், முட்டை சேர்த்து வச்சுக்கிறோம். கைகள் கோர்த்து நம்ம தலை கீழே கொண்டு போறோம். 10 எண்ணிக்கை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மேல பார்க்கிறோம். 1, 2, 3, 4, 5. வலதுபுறம். 1, 2, 3, 4, 5. இடதுபுறம். 1, 2, 3, 4, 5. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு காத்திலிருந்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். அடுத்ததாக பந்த கோணாசனம். கால்கள் ரெண்டை சேர்த்து வச்சுக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் காலை கிட்ட வச்சுக்கிறோம். புதியங்காலை பெருவாலை சேர்த்து வச்சுக்கிறோம். இரு கைகளையும் நல்லா காலை முன்னாடி கெட்டிய பிடிச்சிக்கிறோம். நல்லா மூச்சு காத்து இழுக்கிறோம். மூச்சு காத்து விட்டுக்கிட்டே நம்ம மெதுவா முன்னோக்கி வளைகிறோம். ஒரு 10 எண்ணிக்கை சாதாரண மூச்சுல அப்படி இருக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு காத்து விட்டு மெதுவா மேல வந்துடுறோம். மூச்சு காத்த விட்டுறோம். ஒரு ஆழமான மூச்சு. பந்த கோணாசனத்தின் நன்மைகள்: மன அழுத்தம் குறைகிறது, ஆண்மை சக்தி அதிகரிக்கிறது, மாதவிடாய் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது. அடுத்ததாக சுத்த பாதங்குஷ்டாசனம். அப்படியே நம்ம படுத்த நிலைக்கு போறோம். இப்போ வலது கால் அப்படியே 2 கால்கள் நல்லா நீட்டி வச்சுக்கிறோம். வலது காலம் மெதுவா மேல தூக்குறோம். இடது கால் அப்படியே கீழே இருக்கட்டும். ஒரு 10 எண்ணிக்கை அப்படியே இருக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. அப்படியே கைகள் தலைக்கு பின்னாடி கொண்டு போயிடுறோம். ஒரு நீண்ட மூச்சு. மெதுவா உடம்ப தூக்கி இடது காலை மேல தூக்குறோம். வலது காலை நீட்டி வச்சுக்கிறோம். ஒரு 10 எண்ணிக்கை அப்படியே இருக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சா வெளியேற்றோம்.
அடுத்ததாக அர்த்த கலாசனம். கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிறோம், கைகள் தொடையோட ஒட்டி வச்சுக்கிறோம். அப்படியே நம்ம இந்த டா எழுத்த நிலைக்கு நமக்கு வந்துடுறோம். ஒரு 20 எண்ணிக்கை அப்படி இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓய்வு. மெதுவா கைகள் தலைக்கு பின்னாடி நீடிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காற்று வெளியேற்றுறோம். அப்படியே வலது கையை கீழே ஊனி இடது கை நெஞ்சு போய் முதல் வச்சு மெதுவா எழுந்திரிச்சிக்கிறோம். ஒரு நீண்ட மூச்சு. நம்ம சுத்த பாதங்குஸ்தாசனம் செஞ்சோம். அந்த ஆசனத்தினோட நன்மைகள் நம் இடுப்பு பகுதியில் உள்ள தேவையில்லாத உலை சதைகள் குறைகிறது, முதுகு வலி சரியாகிறது, கால்கள் நல்ல உறுதி அடைகிறது. அடுத்ததாக அர்த்த கலாசனம். அர்த்த கலாசனத்தினோட நன்மைகள் நல்ல நினைவாற்றல் அதிகரிக்கிறது, இடுப்பு வலி முதுகு வலி சரியாகிறது. அடுத்ததாக முயலாசனம். கால்கள் ரெண்டை சேர்த்து வச்சுக்கிறோம். நல்லா மூச்சு காத்து இழுக்கிறோம். மூச்சு காத்த விட்டுக்கிட்டே அப்படியே முன்னோக்கி வளைகிறோம். நெற்றி போட்டு தரையில் வச்சுக்கிறோம். சாதாரண மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. மூச்சு காத்துக்கிட்டே மெதுவா மேல வர்றோம். மூச்சு காத்த விட்டுறோம். ஒரு நீண்ட மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். இந்த முயலாசனத்தின் நன்மைகள் மன அழுத்தம் குறைகிறது, முதுகுத்தண்டு நல்ல பலமடைகிறது, நினைவாற்றல் அதிகரிக்கிறது. அடுத்ததாக மண் வணக்கம். இரு கைகளையும் நல்லா கோர்த்துக்கிறோம். கைகள் பின்னாடி இப்படி நல்லா மூச்சு காத்து இழுக்கிறோம். மூச்சு காத்து விட்டுக்கிட்டே நம்ம முன்னோக்கி மலையிறோம். முடிஞ்ச வரைக்கும் நெற்றி போட்டு தரையில் கீழே இருக்கட்டும். கைகள் நீங்க ரெண்டை கோர்த்து நேர் வச்சுக்கிறோம். தோள்பட்டை நேரம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. கைகள் மெதுவா கீழே வந்து போயிடணும். மெதுவா மூச்சு காத்துக்கிட்டே மெதுவா மேல வந்துடுறோம். ஒரு ஆழமான மூச்சு. இந்த மண் வணக்கத்தோட நன்மைகள் தோள்பட்டை வலி கழுத்து வலி சரியாகிறது, முதுகு வலி சரியாகிறது, கைகள் நல்ல உறுதியடைகிறது.
அடுத்ததாக சிங்காசனம். அப்படி வஜ்ராசன நிலையிலே கால்கள் ஒரு 1.5 அடி முட்டி நல்லா இடைவெளி வச்சுக்கிறோம். நல்லா கைகள் நல்லா முட்டி நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். நெஞ்சு குதியை நல்லா முன்னாடி கொண்டு வரோம். கைகள் நல்லா விரிச்சு வச்சுக்கிறோம். விரல்களை நாக்க ஃபுல்லா வெளியே நீட்டரை நல்லா உருட்டி முடிக்கிறோம். ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு எடுத்து மெதுவாக மூச்சு காத்து வெளியேற்றணும். சிங்காசனம் இதுலயே நம்ம கர்ச்சனை இருக்கு. சூழ்நிலை ஒட்டி நம்ம சொல்லி தரல. இதுலயே நம்ம அந்த சிங்கம் எப்படி கர்ச்சிக்குமோ அந்த நிலையில நம்ம கர்ச்சனை பண்ணுவோம். இந்த சிங்காசனத்தோட நன்மைகள் பய உணர்வை போக்கும், குரல் நல்ல வளம் பெறும், ஒரு முக்கியமான ஆசனம் இந்த சிங்காசனம். திருமூலர் சொல்ற 8 ஆசனங்கள் இந்த ஆசனம் ஒன்று. அடுத்ததாக புஜங்காசனம். கால்களை சேர்த்து வச்சுக்கிறோம். நெற்றி போட்டு தரையில் வச்சுக்கிறோம். 2வது நிலை கைகள் நெஞ்சு பை மூன்றாக வச்சு தாடை நேர் வச்சுக்கிறோம். 3வது நிலை உடம்பு அப்படியே மேல தூக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. முதல் ஆசனங்களை கொண்டாட வலது கை இடது பக்க தோள்பட்டையும் இடது கை வலது பக்க தோள்பட்டையும் இருக்கட்டும். கால்கள் 1 அடி இடைவெளி வச்சுக்கிறோம். மூச்சு காற்றையை கவனிக்கிறோம். படமா தெரியல. கால்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலையில் வச்சுக்க தெரியுங்களா? இல்ல தலைதான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் போங்க. அதுக்கு மேல சுவர் தனியா இருக்கு. அப்படியே மெதுவா எந்திரிச்சுக்கலாம். இப்ப நம்ம புஜங்காசனம் செஞ்சோம். அடுத்ததாக முதலை ஆசனம். இந்த புஜங்காசனத்தோட நன்மைகள் முதுகுத்தண்டு நல்ல வலிமை அடைகிறது, இடுப்பு வலி சரியாகிறது, நெஞ்சு பகுதி விரிவடைகிறது. அதே மாதிரி இந்த முதலையாசனம் வந்து கைகள் நாம வச்சுக்கிறோம். கால்களை வந்து நல்லா இப்படி பிளாட்டா நல்லா முடிஞ்ச வரைக்கும் வச்சு வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. அது ஓய்வு நிலை பயிற்சி. நம்ம ரொம்ப நேரம் ரொம்ப தூரம் நம்ம பயணம் பண்ணிட்டு வரோம். அடுத்ததாக ஆசனங்களுக்கு இடையில வந்து நம்ம ஓய்வு தேவைப்படும். அப்ப வந்து அந்த ஓய்வு எடுத்துக்கிறோம். மூச்சு காத்த வந்து நம்ம கவனிக்கணும். நம்மளுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும். தொடர்ந்து தினசரி ஆசனங்கள் செய்து உடலை உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதினை சீர்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்வாங்கு வாழ்க. இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ரோட சங்கங்களுக்கும் மற்றும் திட்டத் தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் குமரேசன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து நல்லுடங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இன்றைய வரையில் நமக்கு அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி.
நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஷீலர் பாஸ்கர் ஐயம் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். விவசாயி ஈடுபடட்டும் நிர்வாகம். டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். தலை வலிச்சா என்ன செய்யலாம்? தலை வலிக்கும் பொழுது வேப்பம் கொட்டை இருக்கு இல்லைங்களா, இந்த வேப்பம் கொட்டையை அரைச்சு 10 மாதிரி போடணும். ரொம்ப சிம்பிள் ஐடியா. இப்ப நான் சில விஷயம்லாம் சொல்லுவேன், நீங்க யோசிப்பீங்க வேப்பங்கொட்டைக்கு எங்க போறதுன்னு. நாட்டு மருந்து கடைங்க நம்ம எல்லா வீட்லயும் மெடிக்கல் ஷாப் மாதிரி ஓபன் பண்ணி நிறைய ஆங்கில மருந்து வச்சிருக்கீங்க இல்லையா, அதை விட்டுட்டு நாட்டு மருந்து கடையில போய் நான் ஒரு 10 பொருள் சொல்லுவேன், அவ்வளவுதான். மொத்தமா 10 பொருள் தான் இருக்கும். இந்த 10 பொருள் அங்கங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா எடுத்து பயன்படுத்தலாம். அந்த காலத்துல எல்லாமே கிடைச்சிட்டு இருந்துச்சு, இப்ப கிடைக்கல, அவ்வளவுதான். வீட்டுல இல்ல, நாட்டு மருந்து கடையில கிடைக்குது, வீட்டுல இல்ல. வேப்பங்கொட்டைய அரைச்சு நெத்தியில 10 போட்டா எப்பேற்பட்ட தலைவலியும் சரியா போகும். அடுத்தது, தொண்டையில சளி இருந்தா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா, தொண்டையில சளி இருந்தா கண்டங்கத்திரி சாறு குடிங்க, தொண்டை சளி சரியா போகும். நெஞ்சில சளி இருந்துன்னு வச்சுங்களேன், நெஞ்சு சளிக்கு தூதுவளை இருக்கு இல்லைங்களா, தூதுவளை இலை, அந்த தூதுவளை இலையில ரசமோ லேகியமோ பொடியோ ஏதாவது ஒரு சாரோ இல்ல துவையலோ, தூதுவளை நெஞ்சு சளிக்குங்க, தொண்டை சளிக்கு கண்டங்கத்திரி வேணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, இந்த கை காலெல்லாம் வீங்குது, சில பேருக்கு கால் வீங்கி இருக்கும், மூட்டு வீங்கி இருக்கும், உடம்பு எங்காவது வீக்கம் இருந்தா நாட்டு மருந்து கடைக்கு போங்க, கனை எண்ணெய்னு கேளுங்க, கொடுப்பாங்க. கனை எண்ணெய் வாங்கி பயன்படுத்துங்க, வீக்கம் எல்லாம் சரியா போகும். அடுத்தது, வயிறு உப்புசமா இருக்கு, ஜீரணம் ஒழுங்கு ஆகல, வயிற்று உளைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிறுல எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் வெத்தலையில சுண்ணாம்பு வச்சு மடிச்சு அந்த வாயில போட்டு கண்ணை மூடி நல்லா மென்னு சாப்பிட்டுருங்க. வெத்தலையும் சுண்ணாம்பும் சேர்ந்துச்சுன்னா வயிற்றுல எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தாலும் தானா சரியா போகும். அடுத்தது, காய்ச்சல். அது டெங்கு காய்ச்சல், சிக்கன் குனியா, மட்டன் குனியா, சில்லி சிக்கன் குனியா, இந்த மாதிரி எந்த குனியாவா இருந்தாலும் சரி, எந்த டெங்குவா இருந்தாலும் சரி, 8 மிளகு, 4 வில்வ இலை, 4 வில்வ இலையில 8 மிளகை வச்சு மடிச்சு வாயில போட்டு கண்ணை மூடி நல்லா பொறுமையா நல்லா மென்னு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிருங்க. எப்பேற்பட்ட காய்ச்சலும் ஒழுங்கா சரியா போகும். இதெல்லாம் ஒழுங்கா சரியா போகும் சொல்றீங்க அப்படின்னா, இவருங்க ஒழுங்கு இல்லாம சரியா போயிருக்கு 1000 ஐடியா இருக்கு. காய்ச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், நாக்க மடிச்சு காத்து இழுத்தீங்கன்னா காய்ச்சல் நின்றும். ஆனா அதாவது காய்ச்சல் ஓடி போயிடும், குணமாகாது. இப்படி மூச்சு காத்து இழுத்தீங்கன்னா காய்ச்சல் உடனே நின்றுட்டு நீங்க வேலைக்கு போயிடலாம். ஆனா பாதியில நின்றுட்டு ஒழுங்கு இல்லாம குணமாகும். நல்லா கேவீங்க, காய்ச்சலை ஒழுங்காக குணப்படுத்தலாம், ஒழுங்கு இல்லாம குணப்படுத்தலாம். 2 ஐடியா எனக்கு தெரியும். ஒரு ஈரமான துணி எடுத்து அக்கல்ல வச்சு 10 நிமிஷம் வைங்க, காய்ச்சல் ஒழுங்கு இல்லாம குணமாகும். ஒழுங்கு இல்லாம குணமாகணும்னு தெரியுமா அர்த்தம்? காய்ச்சல் பாதியில நின்றும், உங்களை வேலைக்கு போக வச்சிரும், ஆனா உள்ள அப்படியே இருக்கும், அடுத்த காய்ச்சல் டபுளா வரும். நான் சொல்ற மாதிரி எல்லாம் செஞ்சீங்கன்னா காய்ச்சல் ஒழுங்கா குணமாகும். ஒழுங்கா குணமாகும்னா வந்த காய்ச்சல் எதுக்கு வந்துச்சோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் குணமாகும். அதுக்கப்புறம் சில பேர் தலையணையில எச்சில் சொல்லும். நைட் தூங்கி வச்சு பார்த்தா தலையணையில வாயில எல்லாம் எச்சில் இருக்கும். இதுக்கு ஏதாவது வைத்தியம் இருக்கா அப்படின்னா, தாண்டிக்காய் சாப்பிட்டீங்கன்னா, தாண்டிக்காய் சுட்டு சாப்பிடணும். தாண்டிக்காய் நாட்டு மருந்து கடையில வாங்கிட்டு வந்து அதை சுட்டு இடுக்கியில வச்சு அப்படி சுட்டு தாண்டிக்காய் சுட்டு சாப்பிடுங்க. எச்சில் ஒழுகிறது இந்த தலையணை நினையாம இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது, குடல்ல புழு இருக்கும். சில பேருக்கு உட்காரும்போது பாத்தீங்கன்னா ஆசனம் வாங்கிக்கிட்டு நம்ம நெளிகிற மாதிரி இருக்கும். ஒண்ணும் இல்ல, புழு இருக்கு. மலம் போகும்போது பாருங்க வெள்ளை வெள்ளையா புழுவெல்லாம் நெளிஞ்சிட்டு இருக்கு. அப்ப என்னாச்சு? குடல்ல புழு வந்துருச்சு. புழு என்ன பண்ணுது? நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை அது சாப்பிட்டு இருக்கும். சில பேருக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும்,
சாப்பிட்டே இருப்பீங்க, நிறைய சாப்பிடுவீங்க, ஆனா உடம்புல ஒட்டாது. அது காரணம் என்ன? உடம்புல புழு இருக்கு. இதுக்கு என்ன செய்யணும்னா விளக்கெண்ணெய், மேனிச்சாறு, வேப்பலை. விளக்கெண்ணெய், உப்புமேனிச்சாறு, வேப்பலை, இது 3ஐயும் கலந்து சாப்பிட்டா போதுங்க. அந்த பூச்சியெல்லாம் செத்து போயிட்டு மலம் வரும்போது அந்த மலத்துல இந்த பூச்சியெல்லாம் வெளியே வந்துடும். அப்ப என்ன ஆகுன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த உடல்ல புழு இருக்கு இல்லைங்களா, அத ஒழிக்கிறதுக்கு தயவு செய்து ஆங்கில மருந்துகள் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த ஆங்கில மருந்து இருக்கு இல்லைங்களா, அது என்ன பண்ணுதுன்னா அதுல மெக்னீசியம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. அது செயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட மெக்னீசியம் இருக்கு. அந்த செயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட மெக்னீசியம் வந்து உடம்புக்கு கெடுதல். ஆனா இயற்கை முறையில மெக்னீசியம் தயாரிச்சு அது மூலியமா பேதி பண்ணீங்கன்னா இது நல்லது. எனவே ஆங்கில மருத்துவத்தில் இருக்கிற அந்த செயற்கை மெக்னீசியம் உடம்புக்கு கெடுதல். எனவே அதை பயன்படுத்த வேண்டாம். நம்ம சாதாரணமா கல்லுப்பு பயன்படுத்துறோம் இல்லைங்களா, கல்லுப்புல 2% மெக்னீசியம் இருக்கு, இயற்கையான மெக்னீசியம். அப்போ பொடி உப்பு, சால்ட்னு சொல்றாங்க இல்லையா, பொடி உப்பு, இந்த பொடி உப்பு பயன்படுத்தினீங்கன்னா அதுல மெக்னீசியம் இருக்காது. அப்போ மலம் ஒழுங்கா போகாது, பூச்சி எல்லாம் சாகாது. எனவே அந்த சால்ட் அப்படிங்கிற பொடி உப்பை பயன்படுத்தாமல் கல்லுப்பு பயன்படுத்தினாலே மலம் சிறப்பா போகும். எனவே இயற்கையான முறையில் நாம் மீண்டும் கல்லுப்பை பயன்படுத்தி விளக்கெண்ணெய் குடித்து அப்பப்போ நம்ம அந்த குடலை சுத்தம் பண்ணிட்டே இருக்கும் பொழுதுதான் உடல்ல புழுக்கள் பூச்சிகள் தங்காது. பல பேர் நிறைய சாப்பிடுறாங்க, உடம்புல ஒட்டவே மாட்டேங்குது. அதுக்கு ஒரே காரணம் உடம்புல இருக்கிற பூச்சி தான். எனவே எப்பொழுதுமே நாம் உடலில் பூச்சி இல்லாமல் பார்த்துக் கொள்வதுதான் ஆரோக்கியம். ஒரு இட்லி சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டும். பூச்சி இருந்தா 7 இட்லி சாப்பிடுவீங்க, உடம்புல ஒட்டவே ஒட்டாது, பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். எனவே இயற்கையான முறையான வேப்ப இலை, விளக்கெண்ணெய், இது போன்ற பொருட்களை பயன்படுத்தி இயற்கையான முறையில் அப்பப்போ நம்ம குடல் சுத்தம் பண்ணி வைக்கிறது தான் சிறப்பு. உடல் சுத்தமே தோல். தோல்ல எந்த வியாதி வந்தாலும் குடல் தான். உடல்ல பாதிப்பு இருந்தா மட்டும்தான் தோல்ல வியாதி வரும். தோல் வியாதி உள்ளவங்க உடலை மட்டும் சுத்தம் பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்க நல்லா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, தொடர்ந்து பாருங்கள். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக சிந்தனைகள் அளித்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக பனை மரத்தின் பல்வேறு விஷயங்களை அற்புதமாக விலைக்கு வரும் அகில குணாளன் மேடம் அவர்கள் இன்றும் நமக்கு பனையினால் கிடைக்கும் நுங்கு உணவுகளை பற்றி அற்புதமான ஒரு வகுப்பெடுக்க கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலை வேளையிலே காலைச்சக்கரம் 2 நிகழ்வில் நுங்கு உணவுகள் பற்றி வகுப்பெடுக்க அகிலா குணாளன் மேடம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த முறை வந்து சென்ற வாரம் வந்து பனை சார்ந்து குளிர்ச்சி மிக்க உணவுகள், அதாவது நுங்குல இருந்து ஜூஸ் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப வந்து கேள்விகள் வந்து உடல் பூச்சி பண்ணிக்கணும். சோ சென்ற வாரம் நம்ம பார்க்கும்போது குளிர்ச்சி மிக்க அப்படிங்கறதுனால இளநுங்கு வச்சு குளிர்பானங்களும் அல்வா பண்றது எப்படி அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வாரம் நிறைய பேர் கேட்டாங்க, கடுநொங்கு கிடைக்குது, கடுநொங்கு வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. அதனால இந்த வாரம் வந்து கிடைக்கக்கூடிய கடுநொங்கு, அதாவது இந்த கடுநொங்கு வந்து கொஞ்சம் ஒண்ணு வந்து நம்ம வந்து அந்த சுளையா நம்ம எடுத்துட்டு வரும்போது அப்படியே அது வெளியில வைக்கும் போது ஒரு மாதிரி இறுகி போகும். அந்த மாதிரிதான் கடுநொங்கு நிறைய வரும். இல்லைன்னா கொஞ்சம் முற்றிய நிலையில நம்ம நுங்கு எடுத்து வரும்போது அது வந்து ரொம்ப இறுகி போன இதுவா இருக்கும். அப்ப பெரும்பாலும் இதை கடிச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். 2 இதை சாப்பிட்டா வயிறு வந்து வயிறு கோளாறுகள் வரும் அப்படிங்கிறது தான். அப்ப இதை நம்ம எப்படி சாப்பிடுறது அப்படிங்கும் பயில நம்ம அதை வந்து சமைச்சு உணவா சாப்பிடலாம். அப்படி அப்படின்னா எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, இந்த நுங்க வந்து ஆவியில புட்டவியலா வேக வச்சு
நம்ம வந்து அது உணவா எடுத்துக்கலாம். ஆவியில புட்டு அவியலா வைக்கிற போது கொஞ்சம் மெதுவா இருக்கும், மென்மையாகும். இந்த மென்மை ஆனதுக்கு அப்புறம் இந்த பாயாசம் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். நுங்கு பாயாசமுக்கு பெரும்பாலும் வந்து ஆஹ் பால் சேர்த்தும் செய்யலாம், பால் இல்லாம தேங்காய் பால் வச்சும் செய்யலாம் அப்படிங்கறத போன வாரம் பார்த்தோம். அப்ப அதே மாதிரி நுங்கு பாயாசம் செய்யறதுக்கு இந்த கடு நுங்க வந்து ஆவியில வந்து ஒரு புட்டவியல் புட்டவியலா எடுத்து வச்சுட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி அதுக்கப்புறம் வந்து நம்ம பாயாசத்தை சேர்ந்து சாப்பிடலாம். அதாவது நம்ம சேமியா பாயாசம் மாதிரியேவும் அதை செஞ்சு சாப்பிடலாம். இல்ல பாசிப்பருப்பு பாசிப்பருப்பை கொஞ்சம் வேக வச்சுட்டு அந்த பாசிப்பருப்பை நல்லா மசிச்சுட்டு இந்த நுங்கையும் போட்டு லேசா இந்த நுங்கையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நான் ஆவியில வெந்த இந்த நுங்கை வந்து சின்ன சின்ன விலைகளை கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்து ஒரு கொதி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துட்டு கடைசியா இறக்கும் போது கொஞ்சம் சுக்கு, ஏலக்காய், தேங்காய் பால் இதெல்லாம் கலந்து பாயசமா வச்சு நம்ம சாப்பிடலாம். இதை வேற விதமா சாப்பிடலாம்னா இதை வந்து நம்ம புளிக்குழம்பா கூட வச்சு சாப்பிடலாம். புளிக்குழம்பா சாப்பிடும்போது இதே இந்த மாதிரி இந்த கடுநொங்கு சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி இது கூட வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி. சின்ன வெங்காயம் இப்போ எனக்கு வந்து ஒரு 4 சொலை 5 சொலை கடுநொங்கு இருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 2 நல்ல தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2, எல்லாம் ஒரு கைப்பிடி நிறைய பூண்டு. முதல்ல நல்லெண்ணெய் விட்டு இந்த பூண்டை நல்லா வதக்கிக்கணும். பூண்டை வதக்கினதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம், நுங்கு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். இது எல்லாமே நல்லா வதங்கி நல்லா ஓரளவுக்கு சமைத்த முடிச்சதுக்கு அப்புறம் மசாலா வந்து நம்ம புளிக்குழம்புக்கு நம்ம எப்போ பெரும்பாலும் மசாலா எல்லாமே வந்து வீட்டுல அரைச்ச மசாலாவா பயன்படுத்துங்க. கடைகளில் கிடைக்கக்கூடிய மசாலாக்கள்ல நிறைய அது வந்து மசாலா கெட்டு போகாம இருக்கணுன்றதுக்காக நிறைய வேதிப்பொருட்கள் சேர்க்கறதுனால உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். முடிந்தவரை வீட்டிலேயே மசாலாக்கள் செய்யுது. இதோட ரெசிபிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இணையத்துல நிறைய கிடைக்கும். இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா அவங்க கிட்ட கேட்டாவே அதுக்கான செய்முறைகள் எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு நாளுக்கு ஒரு 1/2 மணி நேரம் செலவு பண்ண போறோம். மசாலா நம்ம வீட்டுல தயாராயிரும். அப்போ புளி குழம்புக்கான மசாலாவையும் நம்ம அப்படியே தயார் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்ப அந்த புளிக்குழம்பு, மிளகாப்பொடி இது எல்லாமே சேர்த்து நல்லா இது விட்டுட்டு அப்புறம் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி இதை நல்லா கரைச்சி இதையும் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா சுண்டை வத்துற அளவுக்கு வச்சிடணும். சுண்டை வத்தும் போது நம்ம எவ்வளவு எண்ணெய் ஆரம்பத்துல சேர்த்தோமோ அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து புளிக்குழம்பு இறங்கிக்கலாம். தேவைக்கு ஏத்தப்பல உப்பு இந்த குழம்புக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு அத்தியாவசியம் அப்படிங்கிறதுனால ரெசிபிஸ்ல பெரும்பாலும் உப்பு பத்தி அதாவது இனிப்புகள் அப்படின்னா ஒரு சிட்டிகை சேர்ப்போம். ஆனா மற்றபடி கார வகைகளுக்கு எல்லாமே எந்த அளவுக்கு உப்பு சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியா இறக்கும் போது கொஞ்சமா வெந்தயம் லேசா ஒரு 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 டீஸ்பூன் அப்படிங்கும் போல ஒரு 5-8 வெந்தயம் இதை வந்து லேசா வெறும் சட்டியில நல்லா வறுத்துட்டு இடிச்சு இதையும் வந்து நம்ம வந்து புளிக்குழம்பு சேர்த்துக்கலாம். கடைசியில வந்து வடகம் வச்சு தாளிச்சு இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நுங்கு புளிக்குழம்பு தயார். இந்த ஒரு வாரம் வச்சாலும் கெடாது. நல்லா சுண்ட வச்சுட்டுறதுனால இது ஒரு வாரம் நம்ம வந்து சோச்சு சாப்பிடலாம். இதே ஊறுகாய் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி நுங்க வந்து சின்ன சின்ன விலைகளா கட் பண்ணி இல்ல துருவிக்கலாம். இல்ல மிக்சியில வந்து எனக்கு தொக்கா வேணும்னா நல்லா மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். உரல் இருக்கிறவங்க உரல்ல இடிச்சு எடுத்து பயன்படுத்தி பாருங்க, நல்லா இருக்கும். அப்ப இப்போ வந்து நான் 1 கப் அளவுக்கு நுங்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது இது கூட வந்து ஊறுகாய்க்கான மசாலா வந்து ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 4-5 டேபிள் ஸ்பூன் கடுகு, இது கூட வந்து பெருங்காயம், 1 டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் வந்து நல்லா வெறும் சட்டியில வறுத்துட்டு இதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஊறுகாய் இவ்வளவுதான். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா அதே இந்த கடுநொங்க அரைச்ச விழுதாவோ துருவுனதாவோ இல்ல வெட்டி வச்சிருக்க சேர்த்து நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கின பிற்பாடு இது கூட வந்து காரம், இப்ப காரம் வந்து தூக்கலா இருக்கணும். ஊறுகாய்க்குன்னு மேல புளிப்பு இது எல்லாமே தூக்கலா இருந்தா நல்லா இருக்கும். இந்த இது கூட வந்து நம்ம வந்து அந்த அரைச்ச விழுது வந்து தட்டிட்டோம், நல்லா வதக்கிட்டோம், வெந்துருச்சு. இதுக்கப்புறம் இது கூட உப்பு, மிளகாய் பொடி, ஒரு ஒரு
இருக்கிற அளவுக்கு புளி நல்லா தண்ணி அளவா விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் அதுல ஊத்தி நல்லா பெரட்டி அந்த தண்ணி முழுசா வத்துனதுக்கு அப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இதை வந்து சிம்ல செய்யுங்க. குறைஞ்சது வந்து ஒரு 3/4 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகும். இந்த நுங்கு வந்து இந்த நுங்கோட நீர்த்தன்மையும் அந்த புளியில நம்ம சேர்த்திருந்த நீர் எல்லாமே பிரிஞ்சு எண்ணெய் வர்றதுக்கு. இதுக்கப்புறம் ஆஹ் மிளகாய் பொடியை நம்ம சேர்த்துட்டோம். உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியா இந்த ஊறுகாய்க்கான மசாலா அரைச்சி வச்சோம் இல்லையா, இதையும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி நம்ம வந்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுட்டு எண்ணெய் வந்து எவ்வளவு ஊத்தணும் அப்படின்னா, அந்த ஊறுகாய் நான் ஒரு குடுவையில அடைச்சேன் அப்படின்னா அதுல வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு எண்ணெய் நிக்கணும். இந்த அளவுக்கு நீங்க எண்ணெய் விட்டு எடுத்தாதான் அந்த ஊறுகாய் வந்து கெடாமல் இருக்கும். அதனால வந்து அந்த எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமா ஊத்தி தான் நம்ம வந்து இந்த ஊறுகாய் தயார் பண்ணணும். ஊறுகாய் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சுவை தயிர் சாதங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஒரே விஷயம், ஊறுகாய்ங்கிறது என்னதான் இருந்தாலும் உப்பு புளி காரம் எல்லாம் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அளவா எடுத்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்க. அதாவது வாரம் 1 முறை 2 முறை எடுத்துக்கோங்க. நம்ம அளவுக்கு அதிகமா நம்ம அதை எடுத்துக்கும் போது உடல் உபாதைகள் ஏற்படும். ஊறுகாயும் எதுவும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுங்கிறது மாதிரி உணவு ஒரு சில உப்பு இந்த புளி இதெல்லாம் தூக்கலா இருக்கிற உணவுகளை அளவாவே நம்ம பயன்படுத்துறது அப்போ. ஆக இன்னைக்கு வந்து ஒரு கடுநுங்குல வந்து ஒரு பாயாசமோ இல்ல அந்த சர்பத்தாவோ இல்ல ஒரு ஜூஸாவோ கூட நம்ம போட்டுக்கலாம். சர்பத் நமக்கு நன்னாரி சர்பத் கிடைக்குது அப்படின்னா அந்த புட்டிய வெயில்ல அவிச்ச இந்த நுங்க சின்ன சின்ன விலைகளா வெட்டி நம்ம நுங்கு சர்பத் எப்படி எலுமிச்சை சாறு விட்டு நன்னாரி வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே தயார் பண்ணுங்க. அந்த நன்னாரியோட சிறப்பு இல்லைன்னா சும்மா எலுமிச்சம் அது கூட வந்து இந்த சப்ஜா விதைகள் இதையும் கலந்துட்டு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை கொஞ்சமா உப்பு எல்லாமே கலந்து இந்த கடுநொங்கி சேர்ந்து கலந்து வச்சு நம்ம வந்து தாராளமா பருகலாம். அப்போ ஒரு ஜூஸ், ஒரு பாயாசம், புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து ஊறுகாய் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்ப இந்த புளிக்குழம்பும் ஊறுகாயும் வந்து இந்த புளிக்குழம்பெல்லாம் நீங்க வந்து 1 வாரம்ல இருந்து ஒரு வாரம் வரைக்குமே வந்து நீங்க வெளியே வச்சு சாப்பிடலாம். இதை நல்லா நீங்க சுண்ட வச்சு சாப்பிடும்போது தயிர் சாதங்களுக்கோ இல்ல ஒரு தக்காளி சாதம் அந்த மாதிரி ஏதாவது கிளறு சாதம் எடுத்துட்டு போகும்போது அதுக்கு வந்து ஒரு பக்க உணவா கூட இந்த புளிக்குழம்பை வந்து நம்ம சாப்பிடலாம். இந்த புளிக்குழம்புல வந்து நம்ம வந்து பூண்டன் சேர்த்திருக்கோம், வெந்தயம் சேர்த்திருக்கோம். அப்படிங்க எல்லாருக்கும் சரி வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் எல்லாமே வந்து பட்டுப்படும். அதாவது அதே மாதிரி ஊறுகாய் அப்படிங்கிறதும் வந்து இந்த கடுநொங்கை வந்து நம்ம சமைச்சு ஊறுகாயை நம்ம எடுத்து சாப்பிடுறோம். அவ்வளவுதானே தவிர ஊறுகாயை வந்து அளவா பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். மிக்க நன்றி வாய்ப்பு அளித்தமைக்கு. வேற எதுவும் கேள்விகள் இருந்தா இல்ல நான் சொன்ன இருந்தா நீங்க கேட்கலாம், பதில் சொல்றேன். நன்றி மேடம். பனை சார்ந்து தொடர்ந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க, சந்தோஷம். ஒரு பனைமரத்துல வந்து இவ்வளவு நாட்கள் வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து சிந்திச்சு பார்க்க அளவுக்கு ஒரு நல்ல எண்ணங்களை தூண்டி இருக்குது எல்லாருக்குமே அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா பனை வந்து பனை விதை நடுறோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இருந்தாலும் அந்த பனை சார்ந்து பனை விதை நடுறதை விட பனை மரங்களிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய விஷயமா நீங்க வந்து ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு இருக்கீங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். இந்த பனை சார்ந்து பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு நுங்கு நம்முடைய உணவுகள் பற்றி ஒரு 4 உணவுகள் பற்றி நமக்கு அற்புதமா நமக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதாவது பாயசம் வைக்கணும்னாக்கா இன்னைக்கு வந்து சேமியா பாயசம், அரிசி பாயசம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனா இன்னைக்கு நுங்கு பாயசம் அப்படிங்கிற ஒரு புதுமையை நமக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஊறுகாயிலே எடுத்துட்டீங்கன்னாக்கா எலுமிச்சை ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நுங்கு ஊறுகாய், அது மாதிரி புளிக்குழம்பு, காரக்குழம்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து இன்னைக்கு ஒரு புதுமையா நமக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அனைவருக்கும் இது ஒரு பயனுள்ள நிகழ்வா தான் இருக்கும். ஆஹ் இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக பல்வேறு புதுமையான விஷயங்கள் இன்னைக்கு வந்து எப்படின்னாக்கா நமக்கு செஞ்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிறத விட அவங்க அனுபவ ரீதியா செஞ்சதுதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படிங்க உள்ள கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து புதுமையான ஒரு உணவு முறைகளை வந்து நமக்கு வந்து இன்னைக்கு ரெசிபி கொடுத்துருக்காங்க. அனைவரும் இதை வந்து ஒவ்வொருவரும் இதை வந்து
தங்களுடைய வீடுகளிலும் சரி மற்றவர்களுக்கும் இதை தெளிவுபடுத்தி இனிவரும் காலங்களில் நுங்கு உணவுகளை நாம் அனைவரும் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக விளக்கம் அளித்து சிறப்பித்த அகிலா குணாளன் மேடம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். மேடம் மேடம் வணக்கம் மேடம். வணக்கம்ங்க. நீங்க பேசுறது எனக்கு தெளிவா கேட்கல. புளிக்குழம்பு வைக்கிறோம் மேடம், நுங்க வெவிச்சு போடணுமான்னு கேக்குறேன். இல்ல புளிப்பு அப்படியே போடலாம். ஏன்னா குழம்பு வேகும் போது அந்த நுங்கும் வெந்துரும். அப்படிங்கறதுனால இது பாயாசமா நீங்க பண்ணும்போது மட்டும் இட்லி கொப்பரையில புட்டவியல ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த இனிப்புகள் செய்யும் போது நீங்க அதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஊறுகாயோ இல்ல நீங்க புளிக்குழம்பு வைக்கும் போது நேரா வெட்டி அப்படியே பயன்படுத்திக்கலாம். நன்றி மேடம். பனங்கிழங்கு எடுக்கிறோம்ல ஐயா, பனங்கிழங்கு எடுக்கிறோம்ல, பனங்கிழங்கு ஆமா ஆமா இங்க எடுக்கும்போது அந்த கொட்டை உள்ள இருக்கும், அந்த தவன் கொட்டை சுத்தி போட்டு போயிடுவாங்க. அது வெட்டிட்டு உள்ள இருந்து ஒரு பருப்பு இருக்கும், அது சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆமா அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. ஐயா சொன்ன மாதிரி அதை அனுபவிச்சு சாப்பிட்டா தாங்கம்மா அதோடைய ருசியும் டேஸ்டும் தெரியும். சரிங்களா? குணபாலன் சார் சொன்ன மாதிரி இந்த பனைமரத்தை பத்தி ஏதோ பனைமரம் தெரியுது தென்னை மரம் தெரியுதுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த பனைமரத்தினுடைய தென்னை மரத்தினுடைய நற்பலன்கள் வந்து இவ்வளவு இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க. அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் சிறப்பித்து கொண்டு இருக்கின்ற உங்களுக்கு நன்றி. ஆனா அனுபவத்தை அதை சாப்பிடணும், ஆனா சாப்பிட முடியாது, ஆனா செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவேன். ரொம்ப நன்றி மேடம். இந்த வாரம் மே 1ஆம் தேதி வந்து கண்ணமங்கலத்துல உணவு திருவிழா நடக்குது. பனை சார்ந்து வாட்ஸ்அப்ல போட்டேன், நான் என்னுடைய வாட்ஸ்அப்ல போட்டேன், நேத்து அனுப்பிச்சிருந்தாங்க. நைட்டு பேசுனாரு ஒருத்தர். நிறைய பேர் கலந்து கொள்றாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த உணவு திருவிழால வந்து கலந்துக்காங்க. நிறைய மரபு சார்ந்த உணவுகள், முக்கியமா வந்து அந்த சந்துக்களி அப்படிங்கறத பிரதானப்படுத்தி நிறைய உணவுகள் வந்து கொண்டு வந்து காட்சிப்படுத்துறாங்க. பனை சார்ந்து 2-3 உணவுகள் அங்க வந்து கண்காட்சிக்கும், ஒரு சில உணவுகள் வந்து மக்களுக்கு சுவைக்கவும் கொண்டு வரோம். அதனால நிச்சயமா வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா கலந்து கொள்ளுங்க. மேடம் அது என்ன திருவண்ணாமலை வந்து வரணுங்களா? வேலூர்ல இருந்து வரணுங்க. வேலூர்ல இருந்து 15 கிலோமீட்டர் நினைக்கிறேன். வேலூர்ல இருந்து 15 கிலோமீட்டரா? ஆமா. கொஞ்சம் அது மெசேஜ் கொஞ்சம் எனக்கு அனுப்பிடுங்க மேடம். தேங்க்யூ. நன்றி. வேறு ஏதாவது இந்த பனை சார்ந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மே 31 ஜூன் 1, 2 அப்படிங்கறத வந்து நேரடி நிகழ்வு காலைச்சக்கரத்தோட நேரடி 3வது நிகழ்வை வந்து நம்ம தெரியப்படுத்திட்டு இருக்கோம். அதுலயும் அகிலா குணாளன் மேடம் வந்து நேரடியா கலந்துக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இந்த நிகழ்ச்சியில இருக்கிற அனைத்து ஆசான்களும் நமக்கு வந்து நேரடியா நமக்கு வந்து பயிற்சி கொடுக்கறதுக்கும், நேரடியா வந்து நமக்கு அங்க வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்கிறத அன்புடன் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இறைமதன் ஐயா, அகிலா குணாளன் மேடம் அவர்கள், அகிலா மேடம் அவர்கள் மற்றும் ரேகா மேடம், காந்தி வெங்கட்ராமன் ஐயா, அலமேல் மங்கை அம்மா மற்றும் முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்கள் மற்றும் கண்ணப்பன் ஐயா, ஜெகநாதன் ஐயா, பூங்குடி அம்மா, பாரதி தேவி அம்மா, பல்வேறு இன்னும் நமக்கு வந்து எல்லாரும் வந்து நமக்கு நேரடியா அந்த நிகழ்வுல கலந்துக்கிறாங்க. ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கான நேரத்தை அந்த நாட்களை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த 31 1 2 மே 31 ஜூன் 1 2ங்கிறது வந்து காலைச்சக்கரத்தோட 3வது நேரடி நிகழ்வு. அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு நாட்கள் நம்ம அது ஏதோ ஜூம்ல வந்து காதனால கேட்டுக்கிட்டு விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்கோம். அந்த விஷயங்களை நேரடியா பல்வேறு விஷயங்களை வந்து நேரடியா கலந்துக்கிட்டு சிறப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுது. அது இல்லாம தென்காசி, குற்றாலம், பாபநாசம் இருக்கிறதுனால ஒரு அப்படியே நம்ம டூர் அரேஞ்ச்மெண்ட்டும் எல்லாருக்கும் வைக்கலாம் அப்படிங்கிற பிளான்லயும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
அதாவது காலச்சக்கரத்தோட ஒரு குடும்ப விழான்னு சொல்லலாம். எல்லாருமே கலந்துக்கக்கூடிய ஒரு குடும்ப விழான்னு சொல்லலாம். அனைவரும் குடும்பத்தோடு கலந்துக்கணும் அப்படிங்கிறதையும் அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அந்த சிவசைலத்துல வந்து அந்த நல்வாழ்வு மையத்தை வந்து பார்க்கறதுக்கு ஒரு எல்லாருக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு எவ்வளவுதான் நமக்கு செயற்கை அதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் இயற்கை முறையில நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு உடல் ரீதியா பல்வேறு விஷயங்களை நமக்கு வந்து செய்து கொடுத்துட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அந்த நல்வாழ்வு மையத்தை வந்து நேரடியா நீங்க பார்க்கணும். உங்களுக்கு உண்டான வாய்ப்புகளையும் நீங்க அதுல பயன்படுத்திக்கணும். அதை பார்த்துட்டு மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பை வந்து பல பேருக்கு சொல்லி அதை வந்து தெரியப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்துலதான் நாங்க அந்த சிவசைலத்துல வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம். எப்படி இந்த மாநகரத்துல நம்மாழ்வார் ஐயாவோட இடத்துல நடத்தினோமோ அது மாதிரி சிவசைலத்துல வந்து நேரடி நிகழ்வா அதை நடத்துறோம். அனைவரும் இதுல நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரி உங்களுடைய பதிவுகளை உடனே இதுல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக குடும்பத்தோடு அனைவரும் வருவதற்கு அதிக முயற்சி எடுங்கள் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம காலைச்சக்கரத்துல உங்களுடைய இல்லாம வெளியில உங்க அன்பர்கள் உறவினர்கள் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா எல்லாரையும் அழைச்சிட்டு வரலாம். அந்த வாய்ப்புகள் நமக்கு அனைவருக்கும் உண்டு. அதற்குண்டான கட்டணத் தொகை மட்டும் 2 நாட்களை நாங்க தெரியப்படுத்துவோம். குறைவான கட்டணத் தொகையா தான் இருக்கும். ஏன்னா கட்டணத் தொகை என்பது உடனே தெரிவிக்கலாம். அதுல வந்து நம்ம வந்து கரெக்டான என்ன அமௌண்ட் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 2 நாட்களில் அதற்குண்டான தொகை அறிவிக்கப்படும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஐயா வணக்கம் ஐயா பெருமாள். முன்னாடியே இந்த டேட்டு டைம் இதெல்லாம் போட்டுட்டா எப்படி ரூட் வருது, அவங்களுக்கு ட்ரெயின் புக் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் வசதியா இருக்கும். கண்டிப்பா ஐயா, இன்னொரு நாள் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருவோம் ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி நன்றி. பணி சார்ந்து நீங்க சந்தேகங்கள் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் லைன்ல இருக்காங்க. இவ்வளவு நண்பர்கள் இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வந்து சமையல் குறிப்புகள் பத்தி இந்த பனை சார்ந்த நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. வணக்கம் ஐயா, நான் ஓசூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம். இந்த நுங்கு வந்து பால் கொடுக்கும் தாய்மார்கள் சாப்பிடலாங்களா? தாராளங்க சாப்பிடலாங்க. இந்த பதநீர்? பதநீரும் தாராளமா சாப்பிடலாம். நன்றிங்கம்மா. சுத்தமான பதநீர் கிடைக்குதான்னு பாருங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள் எங்க இருந்து வருது அப்படிங்கறத அந்த தெளிவை நீங்க ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அந்த உணவு வந்து சாப்பிடுங்க. நிறைய இடங்கள்ல வந்து பதநீர் கலப்படமா கிடைக்குது அப்படிங்கறதுனால இந்த ஒரு தகவலும் கொடுத்துருவேன். வேற ஒண்ணும் இல்லை. ஆனா மத்தபடிக்கு நல்ல பதநீர் கிடைக்குது, நுங்கு கிடைக்குது, பனங்கள் கிடைக்குதுன்னா தாராளமா சாப்பிடலாம். சரிங்கம்மா. குழந்தைங்களுக்கு எத்தனை மாசத்துல இருந்து கொடுக்கலாமா அந்த பதநீர்? குழந்தைங்களுக்கு வந்து 1 வயசுல இருந்து கொடுங்க. மற்றபடிக்கு பெரும்பாலும் குழந்தைக்கு வந்து ஒரு 8 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான். அதை தவிர பெரிய எந்த உணவும் கிடையாது. நீங்க மத்தபடிக்கு நம்ம வந்து வேற எந்த உணவுகள் நம்ம கொடுக்கறதா இருந்தாலும் ஒரு 1.5 வயசுல இருந்து நம்ம வந்து அதை வந்து கொடுத்து பழக்கலாம் குழந்தைங்களுக்கு. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்க. ஓகே, நன்றிங்கம்மா. எல்லாருக்கும் சந்தேகங்கள் வரலன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. எல்லாம் இனி வரும் காலங்களில் பனை சார்ந்த விஷயங்களை வந்து அனைவரும் பயன்படுத்தி சிறப்புற வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு நமக்கு இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் மெண்டவன் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசன் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த அகிலா குணாலன் மேடம் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வளங்களுக்கும் இந்த கால வேலை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா.
நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.
க்ளோஸ் பண்ணலாமா ஐயா?